மாங்காய் வந்து ஒரு ரெசிபி செஞ்சோம். அந்த மாங்கொட்டை இருந்தது. ஸ்வீட் ரெசிபி செஞ்சோம். மாங்காய் வந்து அதில் கொட்டை கொட்டையை வந்து தனியாக எடுத்துட்டோம். அப்படியே சூப்பராக சுட்டுடலாங்க, சுட்டு சாப்பிட்லாங்க. நம்ம ஊர்லன்னா விரவுல போட்டு சுடலாம். இங்கே சிட்டியில் விரவுலாம் கிடையாது. இங்கே போட்டு சுடுறதுக்கு ஆகாது. அதனால் நம்ம இதை வச்சு போட்டு சுடுறோம். இதை சுட்டு க்ளீனாக சாப்பிடலாம். நீங்கள் ஓகேங்களா? சூப்பராக சுட்டுடலாம். இப்போ மாங்காயை சுட்டு அப்படியே சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக சுட்டலாம். இப்போ அப்படியே இந்த வேக ஏன்னா அப்படி திளி போடுங்க. நல்லா க்ளீனாக வெந்துடும். கொஞ்சம் வெந்தால் போதும். சூப்பராக சுட்டாச்சுங்க. சுட்டு அருமையாக சாப்பிட்லாம். இதை இந்த கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டு கிடைக்கும் போது இந்த கொட்டையை க்ளீனாக கட் பண்ணிட்டு அப்படியே வெயிலில் காய வச்சு வச்சிட்டா கூட ஒரு கார குழம்பு, புளி குழம்பு, பல சூடு செய்யலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாங்கொட்டையை பச்சை கொட்டையை ஒரு லூஸ் மோஷன் ஆச்சுன்னா ஒரு 2 கொட்டையை அப்படியே நேரம் மென்று சாப்பிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் நின்றுடும். மாத்திரையோ மருந்தோ எதுவுமே தேவையில்லை. லூஸ் மோஷன் அப்படியே க்ளீனாக ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க இந்த கொட்டையில். மாங்கொட்டையில் வந்து மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? க்ளீனாக சுட்டு சாப்பிட்லாம். விரவில் போட கூட அந்த கொட்டை வந்து உடைக்காமல் அப்படியே சுட்டு ஃபுல்லாக அந்த கொட்டை தீர அளவு சுடணும். அப்போ அந்த உள்ளே உடச்சி எடுக்கும்போது அந்த கொட்டை வந்து சூப்பராக வெந்திருக்கும். அருமையான டேஸ்ட்டில் சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க. இப்போ சாப்பிட்றலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. சூப்பராக அருமையாக சுட்டாச்சு. அப்படியே பொரியாக பறகுது மேலே கப். இப்போ இந்தளவு சுட்டால் போதுங்க. நல்லா கொட்டை தீஞ்சிக்கணும். அப்போ தான் கொட்டை அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கும். பச்சை கொட்டை இல்லைங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஆறினோடனே சூப்பராக சாப்பிடலாம். அந்த கொட்டையை மாங்கொட்டை சுட்டாச்சு. சாப்பிட்டுடலாம். இந்த மாங்கொட்டை வந்து சுவைக்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ சாப்பிடக்கூடாதுங்க. உடம்பு ஆரோக்கியத்துக்கு, நோய்ப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுக்கு, உடம்புக்கு பல நன்மையை தரக்கூடியது. அதனால் இந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் சுட்டு சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா?